ஓகே மக்களை, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 2026 வந்து இவி மாடல் பஜாஜ் த்ரீவில் வீகோ அப்படின்ற மாடல். ஸோ இங்கே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ஸ் தான் இருக்குது. இந்தியாவிலாம் நினைக்குமே 2-3 கலர்ஸ் ஒயிட் தான் கண்டிங்க வீடியோஸில் இல்லை. ஸோ வந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஹெட்லைட்லாம் இப்படி தான் இருக்குது. சிக்னல் பாருங்கள், ஒரு சின்னது சும்மா அழகாக இருக்குங்க. இது ஃபேஸ் வந்து எனக்கு தோன்ற மாதிரி நான் சொல்லுவேன், ஒரு பேர்டோட ஃபேஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். டிஸ்பிளேக்கெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் உள்ளுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஷோரூம் உள்ளுக்கு நான் 2-3 துண்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து வேறு ஆட்டோ ஒன்று எடுக்க வந்திருக்கோம். அதை எடுக்க வந்த நேரம் தான் நான் இந்த ஆட்டோ கண்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து போகிறேன். ஏன்னா இதுவும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இங்கே பாருங்கள், மற்ற ஆட்டோ விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கியர் சிஸ்டமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இருக்குது. அங்கிட்ட ஒரு மீட்டர் இங்கிட்ட வந்து நான் உங்களுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன் பிறகு. ஓகே, கீயை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹேண்டிலோடு கீழே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் ஆன் பண்ண பிறகு இங்கிட்ட ஒரு மீட்டர் இருக்குதா, இதில் அந்த ஹெட்லைட் சிக்னல், டபுள் சிக்னல் அதெல்லாம் காட்டுது. இங்கிட்டு வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, பேட்ரி எவ்வளோ இருக்குது, நியூட்ரல் லைட்ஸ் அதெல்லாம் காட்டுது. அப்படியே கீழே வந்தோம்னா எனக்கு ஒரு கெபி இருக்குது, சின்ன கெபி உண்டு. அப்புறம் சைடில் மற்ற பெட்ரோல் ஆட்டோவில் மாதிரியே வந்து ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்விட்ச்னு பார்த்தீங்கன்னா ரேடியோக்குள்ளே ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்குது, டபுள் சிக்னல் போடுறதுக்குள்ள ஸ்விட்ச் இருக்குது. இன்னும் 2 வந்து இடம் கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, டபுள் சிக்னல் ஸ்விட்ச் அது. ஓகே மக்கள், அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பிரேக் ஆயில், பிரேக் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இருக்குது. ஸோ இதில் ரிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் தான் இருக்குங்க. பாருங்கள், ஹோன் கீழே இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் இருக்குது, நியூட்ரல், டிரைவ் மாடல், மூட், ஆர்எம் இருக்குது. ஸோ அந்த மூட் வந்து நான் அன்றைக்குமே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நம்ம ரைட் பண்ணும்போது அந்த ரைடுக்கு ஏற்ற மாதிரி. இங்கிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கு, நல்லா க்ரிப்பாக ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கு. அப்புறம் மேலே ஃபுல்லாக அந்த பின்னுக்குள்ள பட்டர் ஃப்ரேம் இருக்குல்ல, எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னுக்கு ஒரு காப்பர் கொடுத்துருக்காங்க. மற்ற பெட்ரோல் ஆட்டோவில் மாதிரி 2 சீட் இருக்குது. இங்கே சைட் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் வந்து டோர் வந்துடுது. நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம எடுக்க போகிற ஆட்டோ வந்து முன்னுக்கு இருக்குது, இந்த சிவப்பு கலர் பெட்ரோல் ஆட்டோ. இதில் இந்த ஆட்டோ எடுத்து நான் போடுற ஃபுல் வீடியோஸ் எல்லாமே சேனலில் இருக்குது. தேவையானவங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், லீஸின் போட்ட 5 வருஷத்துக்கு மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து அது வேறையா வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே வாங்க இதில் என்ஜின் இருக்கிறத பார்ப்போம். ஸோ மற்ற ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எனக்கு ஒரு என்ஜின் இருக்கும், இதில் வந்து என்ஜின் இல்லை. ஸோ இதில் வந்து கீழே வந்து மோட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி உள்ள கேஜெட் எல்லாமே இப்படி பார்த்துக்கிட்டு போகலாம் நம்ம. ஓகே, இது இப்போ டயர் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்குற டயர். அது உள்ளுக்கு வந்து சார்ஜர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பவுச் ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இதில் 2 சார்ஜர் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து போகும்போது சார்ஜிங் பாயிண்ட்களில் போட்டுக்கலாம், அந்த செட்டுகளில் இருக்குது. மற்றது வந்து வீட்டில் ப்ளக் பண்ணிக்கக்கூடிய மாதிரி ஒன்று. இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே அப்படியே வந்தோம்னா மோட்டர் இருக்குது. அடுத்து இதில் வந்து லித்தியம் அயன் பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டேன். அதில் ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அப்படி சொல்லிக்கிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஓகே மக்கள், இந்த பஜாஜ் இவி இருக்குது இல்லையா, ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,49,000 ரூபா. இப்போ அதுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து 30,000 சேர்த்துக்கொள்ளணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேறையாக சேர்த்துக்கொள்ளணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுக்கும்போது நம்மளோட பெட்ரோல் த்ரீபில் வந்து அதை விட கொஞ்சம் விலை கம்மி. ஸோ 19,50,000 ரூபா. அதுக்கு வந்து ஃபுல்லாக இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டி முடியும் போது 20,50,000 வந்து முடியுது. ஓகே, ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த வீலில் வந்து ஃபுல் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு 4 ஹவர் மாதிரி போகும். 249 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 180% வந்து ஒரு 3 ஹவர் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீலில் வந்து டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரைவ், ஃப்ரண்ட்டும் ரிவர்ஸும். மற்றபடி இதில் 4 டிரைவ் மோட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஒன்று வந்து அவங்க சொல்கிறாங்க எக்கோவில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து எலக்ட்ரிசிட்டி போகும். அப்புறம் வந்து பவர், அப்புறம் வந்து கிளைம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்க் அசிஸ்டன்ட் சொல்லி போட்டிருக்காங்க. கிளைம்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக நல்லா தேறி ஏறுறதுக்கு அது மாதிரி அந்த மூடர்ஸ் தான் அப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றபடி இதில் உள்ளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். இப்போ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கணும். நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களுக்கு இதில் ஃபுல் ரைடிங் வீடியோ ஒன்று வேணுமா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து
நாம் இந்த வீல் எடுத்த ஷோரூம் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று சரி வீலை வாங்கி உங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நீ எனக்கு